சரத் வீரசேகரே நேத்து வாய் திறந்திருந்தாரு. நேத்து ஈஸ்டர் அட்டாக் அன்னைக்கு சீனராசா கையிலேயே பிடிக்க முடியாது, ஓடி வந்துருவாரு மைக் முன்னவே. நாங்க பார்த்தோம், நானும் நினைச்சேன் நௌஃபர் மௌலவின்னு, ஆனா இல்ல போல. உதயகம்மன் பிள்ளை புத்தகத்துல பாருங்க இருக்கு. உங்களுக்கு வெக்கம் இல்லையா உண்மையா? ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரா இருந்து நான் சொன்னது போல புத்தகத்துல வந்த சரியண்டா அப்ப இன்வெஸ்டிகேஷனா உதயகம்மன் பிள்ளை செய்தது. அது எங்கள்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த மாற்றம், அந்த திட்டம் என்னங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். கருப்பே வெறும் குசும்பே, ரொம்ப கவனமா இருக்கணும். அருத்தந்தை சிறைகாமணி ரகசிய போலீஸ் விசாரணை இவற்றை ஒப்புக்கொண்டாரா? அந்த சாட்சியம் தன்னிடம் இருப்பதா விமல் வீரவன் என்னதான் ரகசியம் அங்க இருக்கு? இல்ல சிஐடி ஆபீசர் விமல் வீரவன் கிச்சன்ல இருந்தது. அதுதான் சொல்றேன். அன்னைக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை எல்டிடி இயக்கத்தினரோடு இருந்தவங்க இன்னைக்கு அதே மாதிரி ராணுவத்துக்கு எதிராக செயற்படுது, திட்டமிட்டு செயற்படுது. புலம்பெயர் அமைப்புகளுடைய உதவி கத்தோலிக்க திருச்சபைக்கு ஏதோ ரகசிய வழியில போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, இந்த 3 பேரும் இருக்காங்கன்னு நான் அடிச்சு சொல்லுவேன், கட்டாயம் சொல்லுவேன். நீதிமன்றத்துல உத்தரவின் பேர்ல இவங்க 3 பேரையும் முதல் பிடிச்சி விசாரிக்கிறவங்க விசாரிச்சா பிரஷர் சுகர் குளிசை எல்லாம் குடுக்க 2 நிக்காம நடுங்கவனும். இந்த 3 கேடு கட்டவங்களும் தான் இந்த நாட்டை சீரழிக்கிறோம். மே தின கூட்டம் இல்லை, அதுக்கு பதிலாக 3000 பேருக்கு பிரியாணி ஜம்சல் வழங்கப்படும். பிரியாணி சாப்பிடணுமா, வாங்க மாளிகை வத்தைக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் டெல்சான். என்ன கணக்கு காசுக்கே கஷ்டம், அங்க கணக்க மில்லியனை காணலையா அவங்க நாட்டுல சொல்லி கதை கொண்டாடி விடுறது என்ன நடந்துச்சு? 5 மில்லியன் அமெரிக்க டாலர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு அக்கர் எடுத்திருக்கதா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இது சொன்னா எப்படின்னு சொன்னா, இது சம்பந்தமான பார்லிமெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. பாண்டாகாரே டாலர் மில்லியன தேக்காய்தாசம பாக் அக்கர் வருண்ட கிய பாவட்ட சோதனாவா ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு இத சபாநாயகருக்கு எழுதியிருக்காங்க ஒரு லெட்டர் ஒன்று. இலங்கை பார்லிமென்றம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டே கரு கதாநாயகத்தும்னே கணம் சபாநாயகர் அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. மாபாண்டாகாரே டாலர் மில்லியன் දෙකයි பாக் முதல பரிகணක ඇකර කෙනෙකු අතට පත්වී තිබෙයි පාර්ලිමේන්තු අරා විමර්ශනයක් සිදු කරන ලෙස ඉල්ලීමයි. ரைட். திரைசேரியில மாபாண்டாகாரே திரைசேரியில இருக்க 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு அக்கர் மூலமாக திருடப்பட்டிருக்க சம்பவம் சம்பந்தமா பாராளுமன்ற விசாரணை ஆணைக்குழுவை உடனடியாக ஒரு நியமிச்சு இதை விசாரிங்க அப்படின்னு ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு சபாநாயகர் கடிதம் எழுதிருக்கு. இந்த விஷயம் அறிஞ்ச எதிர்கட்சி தலைவர் பிரேமதாச உடனே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்படித்தான் எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இப்படி திருடப்பட்டிருக்க ஒரு அக்கர் மூலமா இது இன்னொரு நாட்டின் கடனை செலுத்துறதுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த பணம், இது எப்படி செய்யப்பட்டுச்சு, என்ன திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க கவனத்துக்கு கொண்டு வரோம், உடனடியா விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருக்கார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ලැබෙන ආරංචි වලට අනුව මේ ඩොලර් ලක්ෂ 25 පරිගණක හැකර් කරුවෙක් විසින් ව්‍යාජ තොරතුරු සපයලා ලබාගෙන තිබෙනවා කියන තොරතුරු අපිට ලැබිලා තිබෙනවා. என்ன டீல்ஸான இது? இலங்கை ரூபாண்டாலே அது பெரிய காசு, இவ்வளவு சேமிச்சு போட்டு இப்படி கைக்கிற கொடுக்குறேன்னா இது என்னது? அதுதான் இப்ப இது சம்பந்தமா விசாரணைகள் மேற்கொள்ளணும். எதிர்கட்சி தலைவர் சொன்னதோட தான் இப்போ இது கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, பாப்போம் இதை என்ன நடந்திருக்குங்கிறது, பின்னணியில பின்புலம் என்னன்றது தெரியணுமே, இது எப்படி திருடப்பட்டுச்சு. இப்ப இந்த அளவுக்கு பாருங்களேன், நம்ம நம்ம பாதுகாப்பு தரப்பு கொஞ்சம் பாதுகாப்பு என்ன பிரச்சனை. டெல்சா நான் என்ன சொல்றேன், தொடர்ச்சியா இலங்கையில் இருக்கிற புலனாய்வு பாதுகாப்பு கட்டமைப்புல தொடர்ச்சியான பலவீனம் இருக்குது. அது ஒரு பலமா இருந்ததுன்னா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்திருக்காது. இப்ப இடம்பெற ஒவ்வொரு சம்பவங்களும் அதுக்கு நல்ல உதாரணம். தொடர்ச்சியா இலங்கையில பாதுகாப்பு வீக்கா இருக்கு. இது சம்பந்தமா நிதியமைச்சர் பதில் சொல்ல வேணும். இதே மாதிரிதான் இப்ப நேத்து உதயகமன் பிள்ளை வாய திறந்திருக்காப்புல என்ன சொல்றாருன்னு சொன்னா,
சஹாரா நசீம் ஏற்கனவே சொன்ன விஷயம் நாங்க பேசியிருக்கோம். நேத்து திரும்ப இதை சொல்றாரு, ஞாபகம் காட்டுறாரு. ஈஸ்டர் அட்டாக் தினத்தன்னைக்கு சஹாரா நசீமால் பயிற்றப்பட்ட 300 தற்கொலை குண்டுதாரிகள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கிறது உதயகமன் பிள்ளைக்கு விளங்குதோ என்னன்னு தெரியாது. ஏதோ ஆவி நடமாடுற மாதிரி தான் கதை உதயகமன் பிள்ளை. அப்ப ஏதோ 300 பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போடாட்டி இந்த வருஷம் கண்டி எஸ்எல பெரேராவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் பிள்ளை சொல்லியிருக்காரு. தாக்குதல் நடக்கிறன்ற சிம்பிளா வந்து அந்த என்ன சொல்றேன், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸுக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதானே கதையா இருக்கு. அப்ப 300 பேரை பத்தி தெரிஞ்சுனா விசாரிக்கணும், உதயகமன் பிள்ளைய கூட்டு போயிடணும். அதைத்தான் கேக்குறேன். இப்ப சரத் வீரசேகர் சொல்றாரு, இந்தியால உதயகமன் சொல்லு பிமல் இவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்காம இருக்கிறேன். இப்ப தமிழ் இளைஞர் வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு பொடியன் வந்து நாளைக்கு ஆயுத போராட்டம் படிக்கும், நாங்கள் 200 தற்கொலை குண்டுதாரிகளை இறக்கி இருக்கிறோம். இந்த அரசாங்கம் சும்மா இருக்கும். அந்த தீவச்செல்வன் ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு துடிப்புள்ள ஈழப்போர்ல நடந்த விடயங்கள் என்னென்ற அந்த 5 புத்தகத்தை சுங்கத்தனைக்கெல்லாம் தடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கு வரைக்கும். இந்த 5 புத்தகம் பிடிக்க எழுதின புத்தகத்தை விடையலாது, ஆனா கதைக்கிறவனா நடமாட விடுறீங்க. இந்த மாதிரி ஆக்கள் தான் பிடிபடுறாங்களோ தவிர இந்த உதயகமன் பிள்ளை மாதிரியான ஆக்கள் எவ்வளவு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு எவ்வளவு விஷயங்கள் வாயிலிருந்து வெளிவருது. இப்ப இவங்க பிடிச்சி விசாரிச்சு உள்ளுக்கு போடாம உதாரணத்துக்கு நாளைக்கு யாழ்ப்பாணத்துல எங்கேயோ 4 இளைஞர் ஏதோ ஒரு குண்டோட அல்லது ஆயுதத்தோட கைது செய்தா, அல்லது அவங்க அதை விடுங்க, அதை கைது செய்ய தேவையில்லை, அல்லது குண்டோட பிடிவிட தேவையில்லை. அவங்க நாளைக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக எங்களை இவ்வாறு நடத்துமாக இருந்தால் நாங்கள் அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடுவோம், தற்கொலை படை தாக்குதல் நடத்துவோம் விடுவாரா? அரசாங்கம் விடும்? என்ன விலங்குல அரசியல்வாதி என்ன இல்லாம கதைக்கலாம் நாட்டுல. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹேக்கர் வந்து $2.5 லட்சம் எடுத்த மாதிரி பல ஓட்டைகள் இருக்குது. அதை சொன்னோடனே அந்த என்ன சொல்ற அந்த என்பிபி அல்லது ஏகேடி தோழர்களுக்கு வந்து கோபம் வருது. உண்மையை சொன்னா கோவிக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு வந்து அந்த நீங்க ஒரு ஆரோக்கியமான ஊடக செயற்பாட விடல் என்றால் ஊடகமும் ஆரோக்கியமான எதிர்கட்சியும் ஒரு நாட்டுக்கு தேவை. இலங்கையில எதிர்கட்சியும் செத்து போயிடுச்சு. ஊடகங்கள் இருக்கிற ஊடகங்களையும் பேசினா அதுக்கு எதிராக ஆக்களை வச்சு அடிக்கிறது. இப்படி என்றால் என்னண்டு நீங்க அரசாங்கம் செய்ய போறீங்க? அரசாங்கம் உங்களோட பிள்ளைகளை சுட்டி காட்டணும், நடக்கணும். இப்ப உதயகமன்ல போன்றவர்கள் இதை தொடர்ச்சியா சொல்ல நடக்கும். கட்டாயம் அதான் நடக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா எல்லாம் எதிர்க்கு புதிரா நடந்துகிட்டு இருக்கு. சரத் வீரசேகரே நேத்து வாய் திறந்திருந்தாரு. நேத்து ஈஸ்டர் அட்டாக் அன்னைக்கு சீனராசா கையிலேயே பிடிக்க முடியாது, ஓடி வந்துருவாரு மைக் முன்னவே. அந்த மாதிரிதான் நேத்து வந்து நாங்க பார்த்தோம். இப்ப முத சரத் வீரசேகர சொன்னது பார்லிமெண்ட்ல அவங்களுடைய ஆட்சி காலத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இருக்கணும் மாமொழக்காரு நௌஃபர் மௌலவி அப்படின்னு சொன்னாப்புல வாசிச்சாரு. இப்பதான் உதயகமன் பிள்ளோட புத்தகம் வெளி வந்தோன்னா நானும் நினைச்சேன் நௌஃபர் மௌலவின்னு. ஆனா இல்ல போல உதயகமன் பிள்ளோட புத்தகத்துல பாருங்க இருக்கு யாரு சாரா நசீம் தான். இல்ல டில்சான் இப்படி சொல்றதுக்கு மன்னிக்கணும் டில்சான். இந்த மக்கள் இதுல எப்படி வார்த்தை பிரயோகத்தை உங்களுக்கு உண்மையா வெக்கம் இல்ல, அது வேற ஒன்று வந்தது எனக்கு சொல்றது. உங்களுக்கு வெக்கம் இல்லையா உண்மையா? ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரா இருந்து நான் சொன்னது போல புத்தகத்துல வந்த சரியண்டா அப்ப இன்வெஸ்டிகேஷனா உதயகமன் பிள்ளை செய்தது அதுதான் இருக்க விஷயமே. இவங்க ஏதோ விசாரணை அதிகாரிகள் மாதிரி தான் இருக்க விசாரணை ஆணைக்குழு. அதை விட இல்ல சார் அப்படின்னா நம்மளும் புத்தகம் எழுதலாம்ல. எழுதலாம், எழுதி விற்கலாம், நல்ல விலைக்கு விற்கணும். உதயகமன் பிள்ளை பாருங்க எப்படி பிசினஸ் மேன். கலர் படம் இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட் போட்டா 1500 ரூபா, அதுல கலர் படத்தை போட்டா 2000 ரூபா. பாருங்க பிசினஸ். இது தெரியாம தானே இன்னைக்கு பல பேரு பெரிய ஆளாக முடியாம இருக்காங்க. இந்த உதயகமன் பிள்ளைகிட்ட இதெல்லாம் படிச்சுக்கணும். மற்றது அடுத்தவர் இப்ப ஞானசார சாதுவோட புத்தகம் வரப்போகுது. அப்ப அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உதயகமன் பிள்ளைய சொல்லுவார், நான் யோசிச்சதை விட ஞானசார சாது நல்லா யோசிச்சிருக்கிறார், எந்த புத்தகத்துல இருக்கிறதும் புல அவர்தான். நானே அந்த புத்தகத்தை இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாட்டுக்குள்ள வந்து இது ஒன்றும் இல்ல, என்ன சுருட்டல் ஒன்றும் இல்ல, புத்தகம் எழுதி அவங்க அதான் சொல்றது. இவைகள் எல்லாம் நடமாடும் புத்தக சாலைன்னு சொல்லலாம், நடமாடும் புத்தக சாலை. இதெல்லாம் அதான் எழுதாம எழுதிக்கிட்டு இருக்க புத்தகம் தான். ஆனா நானா சொல்றேன், யாரு வந்தாலும் சரி, யாரு என்ன புத்தகம் எழுதினாலும் சரி, கொஞ்சத்துக்கு முதல்ல தான் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு சுரேசலே வந்தாரு. அதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்க இந்த கால பகுதியில எப்போ
பிடிஐ கீழே இவரை தடுத்து வைத்து விசாரணை இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா கடும் பாதுகாப்புக்கு மத்தியில ஆமா அதிரடிப்படையினரும் குற்றத்தடுப்பு அப்படி சூழ இருக்காங்க. சூழ இருந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப கோர்ட்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, வழக்கு விசாரணை எடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த விசாரணை கட்டங்கள் எல்லாம் என்ன மாதிரி, சுரேஷ் சலேட வாயில வந்த விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரின்னு இன்னும் ஒரு ஹவர்ல தெரிஞ்சிடும். ரைட், நாங்க அதை இலங்கை நேரம் 5:30 மணி வரைக்கும் இந்த தகவல்களே கிடைக்கப்படல. இந்த நிகழ்ச்சி பதிவேற்ற செய்யப்படும். அதனால நம்ம அந்த அப்டேட் அடுத்தடுத்த காணொளிகள்ல நாங்க இன்னைக்கு தாரத்துக்கு தயாரா இருக்கோம். மற்றபடி இப்போதைக்கு சொல்லக்கூடிய விஷயம், உள்ளுக்கு குற்றவாளி கூண்டுல சுரேஷால ஏற நிக்கிறாருன்னு தகவல் இருக்கு. உள்ள வந்துட்டாரு, நீதிமன்றத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்தப்பட்டாருங்க. இப்ப அது சம்பந்தமான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லங்காசியோட இணைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப சுரேஷ் சாலை இப்ப வாயை திறந்தோம்னா சரி, இப்ப இன்னும் பல புத்தகம் எழுதப்படுமா இல்ல என்ன நடக்குங்கிறத தெரியாம இருக்கு. அதுக்கும் நம்ம இப்ப ரெடி ஆகணும் ஃபேஸ் பண்றதுக்கு. மத்ததுனா நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்க போகுது பாத்துங்க. அடுத்தடுத்த சம்பவம் தான். எதிர்கட்சி, ஒன்றிணைந்த எதிர்கட்சி எல்லாம் சேர்றாங்க. எங்க ரணில் விக்ரமசிங்கவுடைய வீட்டுல நாளைக்கு ஃபிளவர் ரோட்ல இருக்கு. 10 மணிக்கு காலையில முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கா. மீட்டிங் முடிஞ்சோன்னு ஊடகங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு இருக்காங்கன்னா ஊடகவியலாளர்களை வர சொல்லி மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. பார்ப்போம், நம்ம டீமும் நாங்க போறதுக்கு தயாராகி இருக்கோம். எப்படியும் இதுல எஸ்ஜேபி வருமாங்கிறது கேள்விதான். எஸ்ஜேபி தரப்பு வந்து கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க யூஎன்பியோட இணைஞ்சு போறதுக்கு. இருப்பினும் கட்சி தலைமை அப்படின்னா இப்ப சஜித் பிரேமதாஸ் எல்லாம் விருப்பம் தெரிவிச்சாலும் கூட கட்சி உள்ளுக்கு இருக்க ஒரு சில விருப்பம் இல்லை. வேணாம் நாங்க தனியா எங்க பாதையில போவோம், நாங்க நடந்த தனி பாதையில நடப்போம், எதுக்கு சும்மா யூஎன்பியோட போயிட்டு சேர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு பின்வாங்கல் இருக்கு. ஆனாலும் சுஜீவ சேனசிங்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனா இப்ப சுஜீவ சேனசிங்க சொல்றேன் என்ன, ரணில் வந்து நாட்டை கொஞ்சம் செஞ்சாருதான், ஆனா அவரை விட எங்களுக்கு செய்ய முடியும், அவங்கள விட எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, எங்களுக்கு அதிகாரம் தாங்க, நாங்க செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நினைக்கிற மாதிரிக்கு நாளைக்கு இந்த மீட்டிங்க்கு எஸ்டிபி வரும். இல்ல நான் நினைக்கிற மாதிரி இன்னும் ஜனாதிபதி ஆகிறதுக்கான ஐடியாவே இல்லை. இப்படி போலாம், ஜனாதிபதி இல்ல எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்து கீழே தான் இறங்க வரும்னு நினைக்கிறேன். ரைட், அப்ப நாளைக்கு ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளுடைய மீட்டிங் இருக்கு. இந்த கோட்டாபய ராஜபக்சேவுடைய செயலாளர் இருக்காப்லே, பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வரன், இந்த லால்காந்தோட வீட்டுக்கு போயிட்டு கூட ஒரு போராட்டம் குழப்பத்தை பண்ணாங்க. இது அதான் சொல்றேன், இது வந்து இப்ப குழப்பத்தை உண்டு பண்றதுக்கான காலகட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிராக எப்படி மக்கள் தன்னெழுச்சியா முன் வந்து கோட்டா கோகாமை உருவாக்கி, மைனா கோகாமை உருவாக்கி, கோல்ட் பேஸ்ல அரகல குன்றங்களை கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி கோட்டாபய விரட்டினாங்களோ, அதே மாதிரி மே 9 ராஜபக்சே கூட ஆதரவாளர்கள்லாம் கோல்ட் பேஸுக்கு வந்து அங்கிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடிச்சு தோர்த்தினதும், நாடாளுமன்றத்தில் இருக்க SLPP உறுப்பினர்களுடைய வீடுகள் எப்படி எரிக்கப்பட்டுச்சோ ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு வரதா ஒரு தகவல் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு. அதுக்கு தான் இந்த சுகீஸ்வர பண்டாரம் தயாராகிறதாவும் தகவல். இந்த யாரு கோட்டாபயோட பிரத்யேக செயலாளர், இப்ப ஒரு செயலாளரும் இல்ல, கோட்டாபயவே தேட முடியாம இருக்கு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அன்னைக்கு நடந்த மாதிரி நாங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் செய்வோம் அப்படிங்கறத அத அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டு வரதா நான் தொடர்ச்சியா சொல்றேன் தானே, ஏதோ ஒன்று செய்ய விழிக்கிறாங்க இவங்களும். ஏதோ நாங்க என்ன சொல்றோம் 159 இருக்கிறோம்னா மேல பாத்துட்டு இருந்தா உடனே கீழால வெள்ளம் வந்து அள்ளிட்டு போகுது. இவங்க நினைப்பு தான் பிழைப்பா கிடக்கிறது. அதுதான் நடக்கும். என்ன டீல்சான் கிரிக்கெட் சபையிற சமியாவையும் உடனடியா போக சொல்லி ஏதோ ஜனாதிபதி சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஒரு பிரதான ஊடகம் பத்திரிகை தான் இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க, செய்தியா எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரை உத்தியோகபூர்வமான செய்தியாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா சம்மி சில்வா வந்து லேசுப்பட்ட ஆள் இல்ல, சரியா? இத்தனை வருஷமா கிரிக்கெட் போர்டுக்குள்ள இருந்துகிட்டு எல்லாம் தண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தது வந்து சம்மி சில்வா தான். சம்மி சில்வாவை எதிர்த்து போடாடின நபரே திரும்ப சம்மி சில்வாவுக்கு கீழே வந்து வேலை செஞ்ச வரலாறு கிரிக்கெட் சபைக்கு இருக்கு. அது நிறைய ஊழல் மோசடிகளுக்கு பேர் போன அவர கதையும் சொல்லப்படுது. அவர கதையும் முடியுது. அத்த வெளியில போவாரா இல்லையாங்கிறதான் ஒரு கேள்வியா இருக்கு. அவர கதை முடிகிற சரி, இவங்கட கதை முடியாம விட்டா சரி 200 வாக்கல்ற இந்த குரூப் எல்லாம் ஒன்றா சேர்றது நல்லதுக்கு இல்ல. ஏதோ முன்னுக்கு ஒரு பெரிய சூழ்ச்சி ஒண்ணு ஏற்கனவே மகிந்த ராஜபக்ச சொன்னாரு, எங்கள்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த மாற்றம், அந்த திட்டம் என்னங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். கருப்பே வெறும் குசும்பே, ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு
ஒரு கதைக்கிறதுக்கும் ஒரு லெவல் இருக்குது. ஆமா. இப்படி ஒரு கேவலமா கதைக்கிறது உண்மையில வாய் இருக்குன்றதுக்காக வாடகை வாய். இப்ப உதாரணத்துக்கு வாடகை வாய் என்றா எனக்கு சொல்லல, நாங்க தமிழக தேர்தல்ல இந்த ம். திமுக கொஞ்சம் வாடகை வாய்களையும் வாடகை ஆட்களையும் அமர்த்தின மாதிரி அருத்தந்தை ஸ்ரீகாமினிக்கு எதிராக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தாக்கல் செய்துள்ள அவதூறு மற்றும் குற்றவியல் வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே அருத்தந்தை ஸ்ரீகாமினி சுரேஷ் ஆலவுக்கு எதிராக செயற்படுவதாக பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை தேசிய சுதந்திர முன்னணி, அந்த கட்சி எங்க கிடக்கோ தெரியாது, தலைவரும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சொல்லி இருக்கிறார். தென்னிலங்கையில் இடம்பெற்ற டிவி ஷோன்ல அவர் இதை சொல்லி இருக்கிறார். யுத்தம் நடைபெற்றுக் கொண்ட சமயத்தில் ஸ்ரீகாமினி உள்ளிட்ட அருட்தந்தையர்கள் சிலர் புலம்பெயர் விடுதலை புலிகள் பிரதிநிதிகளுடன் சூம் மற்றும் வாட்ஸ்அப் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக தகவல்களை புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய சுரேஷ் சாலை பதிவு செய்திருக்கிறார். புலம்பெயர்ந்து இருக்கிற என்ன அவங்க தீவிரவாதியா என்ன கதை கழிக்கிற அவங்க அவங்கட நாட்டுல இருக்கிற ஆரோட எங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. வாட்ஸ்அப்ல வைப்பாங்க, மெசஞ்சர்ல வைப்பாங்க, எதுல எங்க வைப்பாங்க. இந்த விமல் வீரவன் சாரு விமல் அதையடுத்து அருட்தந்தை ஸ்ரீகாமினி சுரேஷ் சாலுவை தனிப்பட்ட ரீதியாக நிந்திக்கும் அவதூறுகளையும் சுமத்தினார். அதனை அடிப்படையாக கொண்டு அருட்தந்தை ஸ்ரீகாமினிக்கு எதிராக சுரேஷ் சாலே ரகசிய போலீஸ் மற்றும் நீதிமன்றத்தில் அவதூறு குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். அருட்தந்தை ஸ்ரீகாமினி ரகசிய போலீஸ் விசாரணையை இவற்றை ஒப்புக்கொண்டார். அந்த சாட்சியம் தன்னிடம் இருப்ப கொஞ்சம் பொருங்கட்டில் சான், அதாவது அருட்தந்தை ஸ்ரீகாமினி ரகசிய போலீஸ் விசாரணை இவற்றை ஒப்புக்கொண்டாராம். அந்த சாட்சியம் தன்னிடம் இருப்பதா விமல் வீரவன் சிஐடி ஆபீசர் விமல் வீரவன் சார் வீட்டையா இருந்தது, கிச்சன்ல இருந்தது. அதுதான் சொல்றேன். இவரே விமல் வீரவன் உதயகமன் பிளவெல்லாம் அந்த பாதுகாப்பு தரப்பினர் அவங்க கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்குமா? உதயகமன் பிள்ளை எத்தனை புக் எழுதினாரு, மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறிக்கை, விசாரணை அறிக்கை என் கை கிடைச்சனால நான் இதை புத்தகம் எழுதினேன். என்னன்னா அடுத்தது பாருங்க டில்சன், அவர் சொல்றது சுரேஷ் சாலை தாக்கல் செய்த வழக்கு தொடர்பில் சாலையுடன் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளவிருந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு எதிராக அன்று விடுதலை புலிகளுடன் கலந்துரையாடல் ஈடுபட்ட வேறொரு அருட்தந்தை தாக்கல் செய்த வழக்கில் சுரேஷ் சாலை மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டனர். சுரேஷ் சாலை தாக்கல் செய்துள்ள வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே சாலை மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை அருட்தந்தை முன்வைக்கிறாரா? எனக்கு புரியல, இந்த வழக்கு எங்க திசை திருப்புறாங்க. இல்ல இதுல ஒன்றா கவனமா இருக்கணும். கத்தோலிக்க திருச்சபை இது தொடர்புல கடுமையான ஒரு எதிர்வினையாற்றணும். தொடர்புல அவதூறு பரப்புறது தலைவர்கள். நேத்து இப்ப கார்டினல் மெல்கம் ரஞ்சித் கொச்சிக்காட சர்ச்சில் வச்சு ஒரு விஷயம் கதைச்சதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, எடுத்துக்கொள்ள கூடியது. இந்த உரை நிகழ்ந்து முடிஞ்சு பிற்பகலுக்கு அப்புறம் பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போகுது. எப்படின்னு சொன்னா, எல்டிடி அமைப்பினரோட இயக்கத்தினரோட அப்போது இருந்த ஆயர்கள் எல்லாம், ரைட், வடக்கு கிழக்கு இருந்த ஆயர்கள் இயக்க தலைவரோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அதே மாதிரி இயக்க அங்கத்தனோட எடுத்த புகைப்படங்களை போட்டு பாருங்க, அன்னைக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை எல்டிடி இயக்கத்தினரோட இருந்தவங்க இன்னைக்கு அதே மாதிரி ராணுவத்துக்கு எதிராக செயற்படுது, திட்டமிட்டு செயற்படுது, புலம்பெயர் அமைப்புகளுடைய உதவி கத்தோலிக்க திருச்சபைக்கு ஏதோ ரகசிய வழியில போய்கிட்டு இருக்குன்னு டயஸ்போராக்களுடைய பணத்துக்கு தான் கார்டினல் மெல்கம், ஃபாதர் சிரில் காமினி எல்லாருமே செயற்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கடுமையான அவதூற பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னணியில உதயகமன் பிள்ளை, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, இந்த 3 பேரும் இருக்காங்கன்னு நான் அடிச்சு சொல்லுவேன், கட்டாயம் சொல்லுவேன். அதாவது 2009ஆம் ஆண்டு வரைக்கும் விடுதலை புலிகள் பலமா இருந்தவங்க, இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை சென்றவங்க, சமய தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சவங்க, மௌலவிமாரை சந்திச்சவங்க, பௌத்த துறவிகளை சந்திச்சவங்க, இந்து மத குருமாரை கத்தோலிக்க திருச்சபையில தலைவர்களை சந்திச்சவர்கள் மற்றும் ஏனைய சபைகள், கிறிஸ்தவ சபைகள் போதகர்கள், அவர்கள முக்கியஸ்தர்களை சந்திச்சவர்கள். அவர்கள் அந்த மக்கள்ற ஒரு பிரதிநிதியா இருந்தவங்க. அவங்களை சந்திக்கிறதுல என்ன போல இருக்குது? இப்ப நான் கேட்கிறேன், இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் சார்புல ரவுஃப் ஹக்கீம் போயிருக்கிறார், அதே போன்று அதாவுல்லா போயிருக்கிறார், வன்னி எம்பியா இருந்த நூர்டீன் மசூர் போயிருக்கிறார். இப்படி எல்லாரும் போனவங்க. அவங்க ஸ்டில் ஆக்டிவா இருக்கக்குள்ள கதைக்கிறது ஒரு பிள்ளையும் இல்லை தானே. இப்ப இது என்னன்னு சொன்னால், இது அந்த வன்மத்திர உச்சம், இந்த உயிர்த்தனாயிரம் தாக்குதல என்ன பொறுத்தவரை இந்த அரசாங்கம் இன்னும் வேடிக்கை பார்க்குது. இவங்களை முதல் அதாவது இந்த விசாரணையை திசை திருப்புறன்ற ஒரு சட்டம் அதிபர் கூடாக ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்த நீதிமன்றத்துல உத்தரவின் பேரில் இவங்க 3 பேரையும் முதல் பிடிச்சி விசாரிக்கிறவங்க விசாரிச்சா பிரஷர் சுகர் குளிசையெல்லாம்
குடுக்க ரெண்டு நிக்காம நடுங்க வேணும். இந்த சரத் வீரசேகரா இருக்கலாம், பிமல் வீரவன்சேகர், உதய இந்த மூன்று கேடு கட்டவங்களும் தான் இந்த நாட்டை சீரழிக்கிறது. அண்ணா சொல்லுங்க விசாரணை என்ன சொல்லு விசாரணை ரைட்டு. நான் சொல்றேன் விசாரணை மாத்திரமல்ல, இந்த நாட்டை செய்யணும்னு சொன்னா இந்த வாய்களை பூட்டு போட்டே ஆகணும். இந்த வாய்களுக்கு பூட்டு போடாம இந்த நாட்டை நல்ல வழி கொண்டு போக நினைச்சும் பார்க்க இல்லாத அன்றகுமார் திசாநாயக்க ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். கட்டாயம் ஜனாதிபதி எல்லா வழிகளுக்கும் இந்த 3-4 வாய் ரொம்ப தடையா இருக்கு, அதுக்கு ஒரு பூட்டை போடணும். இதை சொன்னோடனே டில்சான் கீழே வந்து, டில்சான் நீங்கள் அனுரவுக்கு எதிராக இருக்கிறீர்கள், அனுரவு நல்ல சீர். அடே முதல் உங்களோட மண்டைய முதல் திருத்துங்கடா. நீங்க முதல் அனுரவ ஆதரிக்கிறேன்டா, முதல் அந்த என்ன சொல்ற முதல் சொல்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, ஒண்ட கேளுங்க. நீங்க நாங்க இதுல சொல்றது வந்து எந்த விருப்பம் டில்சாண்ட விருப்பம் இல்ல. இது பல மக்கள் எங்களோட கதைக்கிறான். டில்சான் இருக்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள், புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பல கருத்து தான் நாங்க சொல்றோம். உங்களோட அரசாங்கம் நல்லா போகணும்டா நீங்க சொல்ற வச்சுங்க. கீழே வந்து ரெண்டு என்ன சொல்ற கருப்பு சிவப்பண்டு எழுதி கொண்டிருக்காம முதல் நீங்க ஒரு பக்குவப்படாத அரசியல் செய்யறீங்கன்றது விளங்குதுன்னு சொன்னால், பக்குவப்பட்ட அரசியல்னா நீங்க எப்படி வந்து எங்களுக்கு உங்களை சரியா சொன்னா காடை போடுறீர்கள், பிள்ளையா சொன்னா காய்வு. நீங்க காய்வு என்று கத்துனாலும் பரவாயில்ல, நீ உங்களுக்கு பிள்ளைகளை சொல்லத்தான் போறோம். நீங்க இந்த 3 பேர் விஷயத்துல நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கல என்றால் உங்களை கடவுளாலையும் காப்பாத்தல. கிழக்கு மாகாணத்திலையும் ஒரு தமிழ் எம்பியோரால் அந்த குழப்ப நடவடிக்கையில ஈடுபட்டு வருவதா தகவல் கிடைச்சிருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக. அதுலயும் கவனமா இருங்க. அதுலயும் மோட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் எனக்கண்டா உங்கள சந்தேகமா இருக்குது. 5 வருஷத்தோட நீங்க துண்டா காண துணியை காண கொண்டு ஓடிடும். ஏன்னா நல்ல ஒரு வாய்ப்பு, நல்லா செய்யறீங்க, அதை வேகமா செய்யுங்க. இந்த 1 வருஷம் வரைக்கும் உதயகம்பன்பில பிமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, ஞானசார தேரர் எல்லாம் வெளியில வரவே இல்லை. மீடியா மைக்க நீட்டுனா எப்பாண்டு ஓடி அப்படிதான் ஒழுங்கு காலங்கள் இருந்துச்சு. இப்ப எண்டு வாராங்கண்டா ஏதோ நடக்க போகுது. கட்டாயம் அவங்களுக்கான வழியை விட்டுட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா, இல்ல காலப்போக்கில் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமாங்கிறது கூட தெரியாம இருக்கு. சரி பாப்போம் எப்படி. சரி ஏன்னா நாங்க ரொம்ப சூடா கதைச்சிட்டோம். சரியா ரொம்ப ரொம்ப ப்ரெஷரா இருக்கேன். 1ஆம் தேதி முடிஞ்சா வாங்க ரைட்டா. மே தினம் என்ன செய்ய, மே தினத்துக்கு இந்த முதல் பெரிய ரிலீஸ் எல்லாம் இல்ல, பேரணி எல்லாம் இல்ல. புரியாணி டான்சர் ஒண்ணு இருக்கு. யார் நம்ம கொடுக்கறதுன்னு சொன்னா யூஎன்பி யானை சின்னம் யூஎன்பி. நம்ம 3000 பேத்துக்கு புரியாணி மாளிகாவத்தில் ரெடி பண்ணிருக்காங்க. வந்தீங்கன்னா ஒரு புரியாணி சாப்பிட்டு போகலாம். காம் டவுனா அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு போல. யூஎன்பியின் மேதின கூட்டம் இல்லை, அதுக்கு பதிலாக 3000 பேருக்கு பிரியாணி ஜன்சல் வழங்கப்படும். பிரியாணி சாப்பிடணுமா வாங்க මාලිගාවත්තේක. මැදිනේට පෙර දින හවස 5 සිට 9 දක්වා අපි බලාපොරොත්තු වෙනවා මරදානි බුහාරි ආයතනයේ මගින් අනුග්‍රහය දක්වලා කරන බුරියානි දන්සලක් හවස නැත්තම් 6 නැත්තම් පහමාර 6 සිට 9 දක්වා බුරියානි 3000ක් පමණ ප්‍රමාණයකට දන්සලක් ලබා දෙන්නත් අපි තීරණය කරනු ලැබුවා. அவங்க உண்மையில அவங்களோட நிலைமையும் புரிஞ்சு கொள்ள ஒன்று சொன்னால், இப்ப மே தினத்துக்கு சனம் வரல் என்றால் அது அவங்களுக்கு ஏற்பாடு செய்து பிள்ளை நாமல பிள்ளை அவங்கள மறைவிச்சுட்டாங்க. ஆமா சரி, புரியாணியை கொடுத்து சரி ஆக்களை கூப்பிடுவோம் ஒபிஷியலா தன்சல்னு சொல்லி சரி கூப்பிடுவோடு தயாராகி இருக்காங்க. இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தொடர்புல விமல் வீரவன்சோக்கு ஒரு பெரிய ஒரு அலர்ஜிக், பெரிய அலர்ஜி. அதுக்கு ஒவ்வொரு கதையில வருமே, ஒவ்வொரு நாளும் பிரஸ் மீட் வச்சா என்ன இல்ல இதே காமினிய இன்குவாரி ஃபைல் தன்னண்ட இருக்குண்டா. இது என்ன அண்டை அரசாங்கம் யாரு நடத்தினது? மினிஸ்டர் மேடம் இதுக்காக அரெஸ்ட் பண்ணல டீல்ஸா விளங்குதா? ஒரு விசாரணை அறிக்கை எப்படி இவர் பெற்றது, எந்த வழியில பெற்றது, அரச பாதுகாப்புக்குள்ள இவர் எப்படி கை போட்டது? நாங்க இவ்வளவத்தை சொல்றோம், நாங்க சட்ட ஏற்பாடுகளை சொல்றோம், நீங்க கைது செய்யலன்னா என்ன செய்யற? அதுதானே சரி லேல்சா. அப்ப இந்த தகவலோட நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்லுங்க போறீங்க, அவசரப்படுறீங்க. தமிழகத்துல என்ன கதை, நேத்தோட பிரச்சார நடவடிக்கைகள்லாம் முடிஞ்சு போச்சு. யார் அடுத்த சிஎம்னு எல்லாம் பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்ததுக்கு இங்க நல்லூர் உட்பட பல பகுதிகளில் சீமானுடைய புகைப்படங்கள்லாம் பேனர் அடிச்சு அடுத்த சிஎம் சீமான் அவர்கள் தான் போடுது. இப்ப நாங்க அவருக்கு எதிராக காய்ச்சா கீழே வந்து விஜய்க்கு சொம்பு தூக்காதீங்கன்னு வந்து காய்ச்சிட்டு போறாங்க. சரி அதை விடுவோம். என்ன நடக்க போகுது, இப்ப என்ன நிலவரம்? 2 பெரிய கட்சியும்
சோஃபா செட்ல மூட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னே தெரியாதான். மாறி மாறி வந்தவர்கள் மாறி மாறி வந்தவர்கள் மாறி மாறி வந்தவர்கள் மறைந்து போகிற ஒரு ஆபத்து தமிழகத்துல வந்துட்டான். ஏன்னா இப்ப தேர்தல் காலம், இப்ப இன்றைக்கு வந்து நாங்க எதுவும் கதைக்கலான்றதுல நாங்களும் அந்த புலம்பெயர்ந்து இருந்தாலும் கூட அந்த அவங்களோட அந்த தேர்தல் சட்ட திட்டங்களை நாங்களும் மதிச்சு மக்கள்கிட்ட ஒரே கோரிக்கை தான் விடுறோம். நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமைகளை காலையில இழந்தவுடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் தமிழ் உறவுகள், உங்களுடைய ஜனநாயக கடமைகள், நீங்கள் விரும்புகிற யாருக்காவது வாக்களிச்சு இந்த ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுங்க. நாளைய வாக்களிப்புன்றது கூட டில்சான் 90 தொடக்கம் 93% இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால மாறி மாறி வந்தவர்கள் மறைந்து போய் விடுவார்களோ என்கின்ற அச்சம் பலரிடமும் நிலவுகின்றது. இங்க கமலஹாசன் அந்த கருப்பு சட்டையை கலட்டிட்டு இப்ப வெள்ளை ஷர்ட் தைக்கிறாராம் டபுள் பாக்கெட்டோட. இரண்டால் அவர் அந்த ஸ்டாலின் பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் தானே, டியூட்டி முடிஞ்சு இதுவும் சொல்றாங்க. இது காவல் தெய்வம் அறிவாலயத்தில் முதன்மை தளபதி. எப்படி இந்த உலக நாயகனா இருந்து டோர்ச்சை விட்டு அடிச்சதுதான் கண்ணுல நிக்குது. ஐயோ கடவுளே, இது அப்படி இருக்குது. ஆனா தமிழகத்துல நான் நினைக்கிறேன் டெல்சான், ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவு இருக்கும். அந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு 90க்கும் 93, 94% வாக்குப்பதிவு இருக்குமாக இருந்தால் மாறி மாறி வந்தவர்கள் யாருமே மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா இந்த முறை தேர்தல் எனக்கு தகவல் படி ரொம்ப ஆர்வமா வெளிநாட்டில் இருப்பவர்கள் நாட்டுக்கு திரும்பி தமிழகத்துக்கு வந்து, தமிழக உறவுகள் எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதிகமா இந்த முறை வெளிநாட்டில இருந்து வருவதை காணக்கூடியதாக இருக்குன்னு ஒரு ரெக்கார்ட் சொல்லுது. அந்த வாக்குகள் எல்லாம் யாருக்கு அப்படிங்கறத நாங்க பார்ப்போம். ரெக்கார்ட் இல்ல டெல்சான், இப்ப விமான நிலையம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான விமான நிலையங்கள் எல்லாம் வழமைக்கு மாறாக 60% அதிகமான வருகை பதிவாகி இருக்குதாம். அதுல வந்தவர்கள் எல்லாம் வாக்களிக்க வந்ததாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாது பிரைவேட், அதாவது தனியார் விமானங்கள் கூட ஒரு 17-18 தனியார் விமானங்கள் லேண்ட் பண்ணி இருக்குதாம். ஒரு வரலாறு காணாத ஒரு தேர்தல் என்று சொல்றாங்க. 50 வருடத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்து என்று சொல்றாங்க. நாளைக்கு பிறகு வெளிப்படையா கதைப்போம். ஏன்னா அவங்க தேர்தல் சட்டம் அவங்க போட்டிருக்கக்குள்ள நாங்க அந்த நாட்டு தேர்தல் சட்டத்தை மதிக்கப்படும். நாங்க அந்த ஊடக கடமையின் அடிப்படையில இந்த நாட்டில் இருக்க கூட. ஆனா ஒரு மக்கள் வாக்களிங்க, உங்களோட வாக்களிப்பு வீதத்தை அதிகரிங்க. நீங்க விரும்புற யாருக்காவது வாக்களிங்க. ஆனால் வாக்கு பழுதாக்கிறாங்க. வாக்குகளை யாருக்கும் விட்டுறாங்க. யாரு உங்களுக்கு பணமோ அல்லது யாரு சன்மானம் தந்திருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெறுறது உரிமை. நீங்க விரும்புறவர்களுக்கு வாக்களிக்கிறது உங்களோட உரிமை. நீங்க தாரவர்கள்ட்ட எல்லாம் தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலமாக கொள்ளையடித்தவற்றை உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு அன்பளிப்பாக தருவார்கள். இன்னும் சொல்ல வேணும், நேற்று சிரேஷ்ட அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் மணி அவர்கள் குறிப்பிட்டார், இந்த தரம் தேர்தல் திணைக்களம் ஒரு விடயத்துல கண்டுகொள்ள விட்டுட்டாங்களாம். முதல் ஒரு கட்சி கொடுத்தா இன்னொரு கட்சி கொடுத்தா பிடிப்பாங்களாம். இந்த தரம் 2 கட்சியும் கொடுக்க விட்டுட்டாங்களாம். 2 பிரதான கட்சிகளை மக்கள் தாராளமா வாங்கினாங்களாம். ஒரு பக்கம் அண்டா வாங்கினா, இன்னொரு பக்கம் குண்டா வாங்கினாங்களாம், இன்னொரு செருப்பு வாங்கினா, இன்னொரு சோப்பு வாங்கினாங்களாம். மக்கள் தாராளமா என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க மக்கள். ஆனால் நீங்கள் யாருக்கு வாக்களிங்கன்னு நாங்க சொல்ல இயலாது. இரண்டாவது எங்களோட உறவுகள் நீங்கள். ஆனால் அந்த உங்களோட முடிவுகளை நாங்கள் திணிக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய ஜனநாயக கடமைகளை பொறுப்போடு செய்து ஒரு நல்ல தமிழகத்தின் தேர்தல் வெற்றியை உறுதி செய்யுங்க. ஒரு வரலாறு படைக்கும் தேர்தலாக இதை மாற்றுங்க. வரலாறு படைக்கும் சொல்றேன்னா டெல்சா, நீங்க உங்களுக்கு ஒரு நக்கல் சிரிப்பு. 90 தொடக்கம் 94% வாக்கு பதிவு இடம்பெறுமாக இருந்தால் தமிழகத்துல மாறி மாறி வந்தவர்கள் யாரும் மறைந்து விடுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. இம்முறை இளைஞர்கள் மற்றும் பெண்களினுடைய வாக்கு அதிக அளவுல பதிவு செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் வீடுகள்ல 100% வாக்களிப்பு ஒவ்வொரு குடும்பங்களும் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு பெருமதியான தேர்தல்ல உங்கள் அனைவருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள். நல்லபடியா உங்களோட வாக்களிப்பை நீங்க செய்து உங்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றி உங்களுக்குரிய தலைவரை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அது யாராக இருந்தாலும் வெற்றி பெற்ற பின்னர் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஒரு வீரல் புரட்சியே பாய் தம்பி. நோ 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 நோ. ஓகே பாய் டெல்சன், சந்திப்போம்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.